அந்த நாள் வந்து மிக மறக்க முடியாத நாள். அண்ணனை வந்து வெட்டிட்டாங்க அப்படின்னு தகவல் கேள்விப்பட்டோடனே என்ன தோணுது, அது பொய்யா இருக்கு, வேற என்ன ஆம்ஸ்ட்ராங்கா இருக்காதா அப்படின்னு தான் எங்களுக்கு எல்லாத்தோட உணர்வும் அந்த இதுவும் அப்படிதான் இருந்துச்சு எங்களுக்கு. மருத்துவமனையில் நாங்கள் வந்து அண்ணன் உடலை பார்ப்பதுக்கு முன்னாடியே அப்ப இருந்த காவல்துறை, திமுக அரசு ஒரு நியூஸை வந்து வெளியிடுறாங்க. இது வந்து பதிலுக்கு நடந்த கொலை. அன்று முதல் நாங்க சொன்னது அப்படின்னா இது திட்டமிட்ட அரசியல் படுகொலை. இதுல வந்து இந்த அப்போது திமுக அமைச்சராக இருந்த சேகர் பாபு தொடர்பு இருக்குது, செல்வ பெருந்தொகை தொடர்பு இருக்குது. இதுல ஏன் அப்படி அவர் சொல்றேன்னு சொன்னா, திருவேங்கடத்துக்கு தான் அவங்கள்ட்ட யாராரு தொடர்பு கொண்டாங்க, யாராரு பேசினாங்க, யார் ரூட் பார்க்க சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க அப்படிங்கறது முழு தகவலும் திருவேங்கடத்துக்கு தெரியும். திருவேங்கடம் இந்த வழக்கில் நேரடி சம்மந்தப்பட்ட நபர் வந்து இருக்கிறான்னு சொன்னா அவன் நீ அப்படியே மாத்திருக்கலாம்ல. கஸ்டடியில் இருந்த நபரை கூட்டி போய் நீ வந்து என்கவுண்டர் பண்றேன்னு சொன்னா அப்ப எந்த உண்மையை மறைப்பதற்காக நீ என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடத்தை? இதுக்கு மேல இந்த தாவேக அரசு எடுத்திருக்காங்க, சிபிஐக்கு போகும் நம்பிக்கை கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது கரெக்டான நோக்கத்துல போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம அரசின் மீதும் சிபிஐ மீது நம்பிக்கை வச்சுதான் நம்ம வந்து வழக்கு விசாரணை வந்து கேட்கறோம். கலர்காடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சந்தியூர் ராசா பார்த்திபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். கண்டிப்பா சார். தமிழ்நாட்டில் சமத்துவ தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அவரோட கொலை வழக்கு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய சம்பவமாக இருந்தது. அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அது மிகப்பெரிய துக்க செய்தியாக இருந்தது தமிழ்நாட்டில். அவரோட வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்படணுன்றது வந்து எல்லாரோட பெரிய கோரிக்கையாகவே இருந்தது சார். அப்போது பாரஞ்சித் அவர்களாக இருக்கட்டும், பொற்கொடி அக்கா அவங்களா இருக்கட்டும், நிறைய தரப்புல இருந்து அது சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அது சிபிஐக்கு மாற்றப்பட்டுருச்சு. ஆனா இந்த வழக்கு முதல்ல இருந்து இப்போ வரையுமே எண்ணற்ற போராட்டங்களை சந்திச்சது. நீங்க அதுல எல்லா இடத்துலயும் நீங்க இருந்திருப்பீங்க. அது எவ்வளவு கடினமா இருந்தது சார்? உண்மையாலுமே வந்து அந்த நாள் வந்து மிக மறக்க முடியாத நாள். நாங்களாம் வந்து அண்ணன் கூட கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் வந்து தொடர்ச்சியா நாங்கள் வந்து ஒரு பயணம் கூட பயணம் செஞ்சவங்க. அண்ணனை வந்து வெட்டிட்டாங்க அப்படின்னு தகவல் நான் எனக்கு சொந்த ஒரு சேலம், எனக்கு நான் சேலத்துக்கு தகவல் கேள்விப்பட்டோடனே என்ன தோணுது, அது பொய்யா இருக்கு, வேற என்ன ஆம்ஸ்ட்ராங்கா இருக்காதா, எது வேற என்ன ஆம்ஸ்ட்ராங்கா இருக்காதா, இல்ல பொய்யா இருக்காதா அப்படின்னு தான் எங்களுக்கு எல்லாத்தோட உணர்வும் அந்த இதுவும் அப்படிதான் இருந்துச்சு எங்களுக்கு. நாங்க மருத்துவமனையில வந்து உடலை பார்த்த பின்பு கூட எங்களால் நம்ப முடியல. வேற போது வந்துட மாட்டாரா, இது பண்ண மாட்டாரா. ஏன்னா அவ்வளவு வந்து ஒரு நெருக்கமான தலைவர், ஒரு பாசமிகு தலைவர், ஒரு குடும்ப தலைவர், எல்லாத்தையும் நேசிக்கூடிய தலைவர், மக்களோட பேரன்பு. அதனாலதான் வந்து சமத்துவ தலைவர்னு சொல்லி அவருக்கு சாதாரணமா பேரு நாம ஒண்ணு இங்க வச்சது கிடையாது. ஏன் சொல்றேன்னு சொன்னா, அண்ணன் முன்னாடி ஒரு இறக்கிறதுக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து பிராமின் வீட்டுல வந்து ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை செய்தியே வந்துச்சு. பிராமின் வீட்டுல போய் எல்லா நிகழ்வும் கலந்துக்கிட்டு பங்கெடுத்துக்கிட்டாரு. அப்ப பிராமின் வீட்டுல ஆம்ஸ்ட்ராங் செய்தி வந்த பிறகுதான் அங்க மக்களா சேர்ந்து கொடுத்த பேர் தான் வந்து சமத்துவ தலைவர்னா இவரு ஒரு இருக்கிற கட்சி. அப்ப அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இருந்த கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி, தேசிய கட்சி, அது தலித் கட்சி அறியப்பட்டா கூட இவர் அந்த தலித் சமூகத்தை சார்ந்து மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த அனைத்து சமூகத்துக்குமான ஒரு பிரதிநிதி மாதிரி, ஒரு நபர், குடும்ப உறவினர் மாதிரி இருந்தாரு. அதனாலதான் ஒரு சமத்துவ தலைவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. அதனாலதான் எல்லாமே வந்து இது பண்ணாங்க. அதனால அந்த நிகழ்வு அப்படி எங்களுக்கு அதெல்லாம் கேட்ட பிறகு எல்லாம் தலையில ஒரு இடி விழுந்த மாதிரிதான் எங்களுக்கு எல்லாம் வந்து என்ன செய்யுதுன்னு தெரியல எங்களுக்கு. இது ஒண்ணு. அப்படி ஒரு நடக்கிற சம்பவத்தை சரி கேள்விப்பட்டோம், நடந்துருச்சு, வந்து மருத்துவமனையில பாக்குறோம், அவங்களை இது பண்ண முடியல. மருத்துவமனையில் நாங்க வந்து அண்ணன் உடலை பார்ப்பதுக்கு முன்னாடியே அப்ப இருந்த காவல்துறை, திமுக அரசு ஒரு நியூஸை வந்து வெளியிடுறாங்க. இது வந்து பதிலுக்கு நடந்த கொலை, ஆற்காடு சுரேஷ் அப்படிங்கிற ஒரு நபருக்கு கொலைக்கு பதிலா நடந்த கொலை, முன்விரோத கொலை அப்படின்னு சொல்லிட்டு செய்தி நியூஸ் வந்து வருது. அண்ணனை வெட்டி கொலை செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி தகவல் வருது. ஒரு மணி நேரத்துல வந்து நாங்க 8 பேர்த்த வந்து காவல் நிலையத்தில் பிடிச்சிட்டோம், சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்தி வருது. நாங்க என்ன கேட்கறோம்னு சொன்னா, இவ்வளவு பெரிய ஒரு தலைவர், ஒரு தலித் சமூகமா இருந்தாலும் மற்ற மாற்று சமூகமா இருந்தாலும், ஒரு வட சென்னையில மிக முக்கிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு அரசியல் தலைவர். அவரை வீட்டு முன்னாடியே எல்லா மக்கள் பாக்குற மாதிரி ஒரு வீட்டு முன்னாடியே அவர் வீட்டுல வச்சு இவ்வளவு கொடூரமா வந்து துப்பாக்கி,
வெடிகுண்டு, கத்தி எல்லாத்தையும் வெட்டி கொல்றாங்க. கொன்னுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல போய் ஒரு காவல் நிலையத்துல நான் செஞ்சேன்னு சரணடை முடியும்னு சொன்னா, அப்ப இது எப்படி இது அதுக்கு அந்த சரணடைஞ்ச உடனே காவல்துறையால வந்து இது பதிலுக்கு பதில் நடந்த கொலை அப்படின்னு சொல்லி வந்து இது வந்து செய்தி வந்து உண்டாக்க முடியுது. இது வந்து ரவுடிசம் நடந்த கொலை அப்படின்னு ஒரு செய்தியை பரப்ப முடியும்னு சொன்னா, அப்ப இது யார் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட கொலை இது? காவல்துறைன்னு சொன்னா வழக்கு சம்பவம் நடந்தா அந்த சம்பவத்தை குறித்து விசாரிக்கணும், விசாரிச்சு ஆய்வு பண்ணி புலன் விசாரணை பண்ணி அதன் பின்னி தான் பைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ 1/2 மணி நேரத்துல உன்னால எப்படி வந்து இதுக்கு கொலைக்கு ரவுடிசம் நடந்த குரூப் மோட்டிவ்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து இதை வந்து செய்தி பரப்பாத்தாங்க. அந்த செய்தி கேட்ட பிறகு நாங்க அன்று முதல் நாங்க சொன்னது அப்படின்னா, இது திட்டமிட்ட அரசியல் படுகொலை. இந்த கொலை வந்து இது காவல்துறை வந்து ஏதோ வந்து ஒரு ரவுடி நடந்த கொலை மாதிரியும், ஆம்ஸ்ட்ராங் ஒரு ரவுடி போலவும் இவர் வேற ஒரு கொலையில் சம்பந்தப்பட்டு ஆற்காடு சுரேஷ் கொலை சம்பந்தப்பட்டு இவர் அந்த கொலைக்காக பதில் நடந்தாகவும் வந்து காவல்துறை வந்து இது மூடி மறைக்க பாக்குறாங்க. ஏன்னா ஆற்காடு சுரேஷ்ல வேற குற்றவாளிகள் வேற நபர்கள் வழக்கு போட்டு கைது செய்யப்பட்டு அவர் வந்து சார்ஜ்ஷீட் போட்டு நீதிமன்றம் நடந்துட்டு இருக்கு. அதுல ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் குற்றவாளி சேர்த்தப்படல, விசாரிக்கப்படல, எந்த இதுவும் இல்லை. அப்ப ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த எப்படி காவல்துறை வந்து இந்த மாதிரி திட்டமிட்டு சொல்றாங்க அப்படிங்கிறதான். அப்ப இது என்னன்னு சொன்னா, இது திட்டமிட்டு இது வந்து பெரிய ஒரு அரசியல் பின்புலத்தோடு இது செய்யப்பட்ட கொலை அப்படின்னால நம்ம என்ன சொன்னா, அன்று முதல் 5/7/2024 நாங்க வந்து சொல்றதுதான் இது திட்டமிட்ட அரசியல் படுகொலை. இது ஏதோ நீங்க வந்து சொல்ற மாதிரி வந்து அந்த அதெல்லாம் கிடையாது. இது அரசியல் ரீதியாக வட சென்னையில ஒரு இவ்வளவு பெரிய தலித் தலைவர் வந்து இங்க நம்மளை மீறி வந்துடக்கூடாது, ஒரு மாபெரும் உருவாகிடக்கூடாது அப்படின்னு திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொலை அப்படின்னு சொல்லிதான் நாங்க வந்து சொன்னோம். அதனுடைய பிரதிபலிப்பா தான் அப்போது சமத்துல ஆம்ஸ்ட்ராங் இருந்த கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தேசிய தலைவர் மாயாவதி அம்மா வந்து அண்ணோட இரவுக்கு அந்த டெத்துக்கு வந்தாங்க. டெத்துக்கு வந்து நேர்ல பார்த்துட்டு அவங்களதான் சொன்னாங்க, இந்த திமுக அரசு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இந்த கொலையில உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அதை பத்தி உங்களுக்கு ஆட்சேபம்னு சொன்னா இந்த வழக்கு முன்னாடி சிபிஐக்கு மாத்திட்டு போங்க, நீங்க ஏன் வந்து நீங்க விசாரிக்கணும் ஏன் வச்சிருக்கிறீங்க? அவங்க அழுத்தமா ஒரு ஆழமா ஒரு கோரிக்கை வச்சாங்க. அன்னையிலிருந்து நாங்களும் என்ன சொல்றோம்னு சொன்னா, இந்த வழக்கை மாநில காவல்துறை விசாரிச்சான்னு சொன்னா இந்த வழக்கோட உண்மைத்தன்மை வெளியே வராது. இந்த வழக்குல முக்கிய நபர்கள் எல்லாம் வந்து அரசியல் பின்புலம் இருக்குது அப்படின்னு சொன்னோம், வட சென்னையில் இருக்குன்னு சொன்னோம். அப்ப இந்த மாநில போலீஸை விசாரிச்சான்னு சொன்னா இது எப்படி வந்து சரியா வந்து இருக்கும், அப்ப சிபிஐ விசாரிங்கன்னு சொல்லி அன்று முதல் கோரிக்கை வச்சோம். ஏன் அந்த கோரிக்கை வைக்கிறேன்னு சொல்லி சொன்னா, இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட அந்த ரவுடிகள் அப்படின்னு பார்த்தா அஸ்வத்தாமன் சொல்லி A2 வந்து இறந்து போன நாகேந்திரனுடைய பையன் அவரு. அவரு காங்கிரஸ் கட்சியில தமிழ் மாநிலத்துக்கு இல்லர் காங்கிரஸோடைய மாநில தலைவரா வந்து அவர் வந்து பொறுப்பு அப்ப வச்சிருந்தார், காங்கிரஸ் கட்சியில இருந்தார். திமுக இருக்கிற முக்கிய நபர்கள்லாம் அந்த கொலையில வந்து கவுன்சிலரு மற்றெல்லாம் திமுக முக்கிய நபர்கள்லாம் வந்து அதுல வந்து இந்த கொலையில ஈடுபட்டிருக்காங்க. அப்ப அஸ்வத்தாமனோட இயக்கிற நபர் யாருன்னு சொன்னா செல்வ பெருந்தொகைதான். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தொகை உடைய கண் அசைவு இல்லாம அஸ்வத்தாமன் எங்கேயும் இயங்குவது கிடையாது. ஏன்னா அவருக்கு எம்பி சீட் வாங்கி தரதுல இருந்து அவர் கட்சியில பொறுப்பு வகித்ததுல இருந்து அவர் வீட்டு கிரகப்பிரவேசத்துல இருந்து எல்லாத்திலயும் முக்கிய பங்கு வகித்தவர் செல்வ பெருந்தொகை. அப்ப செல்வ பெருந்தொகையோடைய நாலேஜ் இல்லாம செல்வ பெருந்தொகையோடைய பின்புலம் இல்லாம எப்படி அஸ்வத்தாமன் கொலையில் ஈடுபட முடியும்? அப்ப இதுல செல்வ பெருந்தொகை ஏற்கனவே மிக பல்வேறு வழக்குல வந்து சம்பந்தப்பட்ட நபரா இருக்காரு. ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்குல அவரு செல்வ பெருந்தொகை வந்து சம்பந்தப்பட்ட நபரா வந்து வழக்குல சேர்க்கப்பட்ட நபர், குற்றவாளி சேர்க்கப்பட்ட நபர் அந்த வழக்கு வந்து இருக்காரு. அதனால அவருடைய பின்புலமே வந்து இது மாதிரி குற்ற செயல்லாம் வந்து நிறைய வந்து நடந்ததெல்லாம் வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், செஞ்சு பண்ணியிருக்கோம். அப்ப ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் வந்துட்டு ஒரு நட்பு ரீதியா ஒரு பழகிற மாதிரி பழகி இருந்தா கூட அவருக்கு ஈக்குவலா வந்து ஒரு வளருவது வந்து அவரால் வந்து ஏத்துக்க முடியல. அப்ப இவரெல்லாம் பின்புலமா நம்ம வந்து ஒரு தலித் தலைவரா ஒரு அறியப்படக்கூடாது, இங்க வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல இவங்கெல்லாம் வந்து இருக்கலாம் அப்படின்னு நான் சந்தேகத்தை ஆரம்பத்தில் எழுப்புறோம். திமுக தரப்பு தான் சேகர் பாபு உங்களுக்கு தெரியும், வட சென்னைன்னு சொன்னாவே வந்து போய் மிகப்பெரிய திமுக ஆதிக்கம் நபர் வந்து சேகர் பாபு அறியப்பட்டாரு. சிஎம் கூட சேகர் பாபு பயந்ததான் வந்து நிறைய நம்ம செய்தியெல்லாம் பார்க்கிறோம். இப்ப
குறிப்பா முன்ன போன திமுக ஆட்சியில அவங்க கூட்டணியில இருந்த தமிழக வார்மை கட்சியுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அண்ணன் கூட வந்து சட்டமன்றத்துல உரிமையில வந்து சேகர்பாபு பேசினாரு. அப்போது வருத்தப்பட்டு சொன்னாரு. முதலமைச்சர் கூட ஸ்டாலின் கூட என்னை வந்து எதுவும் கேள்வி கேட்கல, சேகர்பாபு என்னை உரிமையில பேசுறாரு, என்னை மிரட்டுறாரு, சட்டமன்றத்துல மிரட்டுறாரு, பாத்துக்கலாங்கிறாரு அப்படின்னு வந்து சொன்னாரு. அப்போ ஒரு கூட்டணி கட்சி தலைவருக்கே வந்து அவர் வந்து ஒரு மெடல் கொடுக்குறான்னு சொன்னா, அப்ப சென்னைனா இங்க முதலமைச்சரை தாண்டி நான் அப்போது இருந்த ஸ்டாலின் தான், நான் தான் இங்க முக்கிய பிரமுகர், முக்கிய நபர் அப்படிங்கிற மாதிரி வந்து மிகப்பெரிய வந்து ஒரு நபரா இருந்தாரு. வட சென்னையில அங்க இருக்கிற தலித் மக்களுடைய பகுதி அப்புறப்படுத்துவதற்காக நிறைய வந்து வேலைகளை செஞ்சாரு. ஏன் சொல்றேன்னு சொன்னா, இப்ப சவுத் சென்னையில நிறைய ரியல் எஸ்டேட்ல முடிஞ்சிருச்சு, எல்லாம் பில்டிங் ஆயிடுச்சு, நிலம் இல்ல, மத்த எல்லாம் முக்கியம் படுச்சு. இன்னைக்கு சென்னையில பெருசு டெவலப் ஆயிட்டு வர ஏரியா எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா வட சென்னை தான் வந்து இன்னைக்கு டெவலப் ஆயிட்டு வர ஏரியா. குறிப்பா வட சென்னையில தலித் மக்கள் அதிகம் வசிக்கின்ற பகுதி, ஹவுசிங் போர்டு, குடிசை, மற்ற இது அந்த இது எல்லாம் சொல்லிட்டு இந்த இடத்துக்கெல்லாம் வந்து சப்ரேஷன் போன நபர்கள்லாம் வந்து இந்த ரியல் எஸ்டேட்ல கொடி கட்டு பறக்கிறதுனால சபரேஷன் வந்து அந்த லேண்ட் இந்த இடத்த காமிச்சு கொடுத்தா அதை செல்வ பெருந்தவங்க இவரு சேகர்பாபு தான் வந்து அந்த இடத்த வந்து முடிச்சு கொடுக்குற இது அப்படிதான். அப்ப இதெல்லாம் வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வந்து தலித் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதுகாவலா இருந்தாரு. ஏன்னா இந்த மக்கள் தலித் மக்களுக்கு என்னன்னா, வட சென்னையில தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனை யாரும் மினிஸ்டர் பார்க்க மாட்டாங்க, சிஎம் பார்க்க மாட்டாங்க, எங்க போனா ஸ்ட்ரெயிட்டா வந்து ஆம்ஸ்ட்ராங் தான் பார்ப்பாங்க. அண்ணன் பிரச்சனை அப்புறம் அண்ணா தலையிட்டு என்னென்ன பார்த்து இது பண்ணி சட்டப்பூர்வமா என்ன நடவடிக்கை எடுக்கணும், என்ன பண்ணணும், வழக்கு போடணுமா, செய்யணுமா, வழக்கு டீம் மனு கொடுக்கணுமா, இல்ல பேசணுமான்னு சொல்லி அந்த மக்களுக்கு வந்து இது பண்றாரு. மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான கேள்விப்பட்டிருக்கீங்க. குளத்துல அந்த மெட்ரோ ரயில் திட்டத்துல வந்து ஒரு குடிசை எடுக்கிறாங்க, அண்ணன் தான் ஃபைட் பண்ணி அந்த குடிசையை வந்து எல்லாத்தையும் இது பண்ணி கொடுத்தாரு. அதே மிகப்பெரியது. இது போலாம் தலித் மக்கள் வந்து எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும் போதோ இது பண்ண போது அந்த இடத்த அப்ரூவ் பண்ணிக்கிறோம். அங்க அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் வந்து மிக வந்து அவனுக்கு பாதுகாவலா இருந்தாரு, பாதுகாப்பா இருந்தாரு. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப ஆம்ஸ்ட்ராங் இந்த வட சென்னையில வளர்ந்து வந்தான்னு சொன்னா இந்த தலித் மக்கள் நம்மளுக்கு வந்து இதாக மாட்டாங்க, இவங்க ஆம்ஸ்ட்ராங் அவருக்கு அண்ணன் அவருக்கு தான் வந்து இருப்பாங்க அப்படின்னால இவங்கெல்லாம் வந்து அதனுடைய பின்புலங்கள்லாம் நிறைய வந்து விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அடிப்படையில தான் இதுல வந்து இந்த அப்போது திமுக அமைச்சராக இருந்த சேகர்பாபு தொடர்பு இருக்குது, செல்வ பெருந்தொகை தொடர்பு இருக்குது அப்படின்னு நாங்க வந்து ஆழமா சொன்னோம். இதுதான் அரசியல் படுகொலை, அரசியல் நோக்கத்துக்காக அரசியல் வளர்ச்சி ஆகக்கூடாது, இன்னும் வளர்ந்து வந்துடக்கூடாது, வட சென்னையில ஒரு தலை உருவாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஏன் அப்படி அவர் சொல்றேன்னு சொன்னா, இந்த வழக்குல இன்னமும் 2 குற்றவாளி கைது செய்யப்படல. சம்போ செந்தில்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு மறைமுக நிகழ்வு தாதாவா இருந்துகிட்டு மறைமுகமா இருந்துகிட்டு இன்னைக்கு எல்லா கொலைகளும் இன்னைக்கு வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. மொட்டை கிருஷ்ணன் சொல்லிட்டு A+ கேட்டகரி ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்னு சிசிங் ராஜா ஒருத்தர் இருந்தா, அப்படி சிசிங் ராஜா தான் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த 2 பேர்த்த இதுவரையிலுமே போனது திமுக அரசு பிடிப்பதற்கு எதனா நடவடிக்கை எடுக்கல. கடந்த 2 வருஷமாக அதை பத்தி எதுவுமே பண்ணல. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ரவுடிகள்லாம் வந்து டைரக்டா போது அமைச்சர் சேகரோட தொடர்பு அந்த நபர்கள் எல்லாத்தையுமே தெரியும். சென்னையில A+ ரவுடிகள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறது அன்னைக்கு யாருன்னு சொன்னா சேகர்பாபு தான் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அப்ப காவல்துறை திட்டமிட்டு தமிழக அரசு அந்த 2 நபர் கைது செய்வதற்கு ஏன் தயங்கினாங்க? நாங்க ஒரு குற்ற வழக்குல ஒரு நபரை சொல்றோம், இந்த குற்றச்சாட்டு வைக்கிறோம், சந்தேகமான சொல்றோம், ஒரு காவல்துறை சம்மன் அனுப்பி வர வச்சு கொடுங்கன்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு என்ன காவல்துறைக்கு என்ன தயக்கம்? செல்வ பெருந்தகை ஏன் விசாரிக்கல, சேகர்பாபு ஏன் விசாரிக்கல? அப்போ அமைச்சரா இருந்தீங்கன்னா அவன் கொலை பண்ணிட்டா நீ யாரும் விசாரிக்க மாட்டியா? அப்ப இந்த மாநில காவல்துறை இந்த போலீஸ் விசாரிச்சான்னு சொன்னா இந்த எப்படி இந்த வழக்கு நியாயமா நடக்கும் அப்படின்னு சொல்லிதான் இந்த வழக்கு நம்ம வந்து சரி அப்புறம் வழக்கோட சார்ஜிட் போட்டுட்டு என்ன பண்ணட்டும் நம்ம ஒவ்வொன்றா படிப்படியா அது பண்ணக்குள்ள இது காவல்துறை வந்து இது வழக்கை வந்து அப்படியே அந்த 2 அக்யூஸ்ட பிடிக்காமே வந்து தலைமறைவு சார்ஜிட் போட்டாங்க. தலைமறைவு குற்றப்பத்திரிக்கை வந்து நீதிமன்ற தாக்கல் செஞ்சு வழக்கு வந்து இது பண்றாங்க. நாம வந்து அப்ப சொல்றோமா இல்ல இது வந்து நீ 2 பேர்த்த பிடிச்சி ஆகணும், ஏன்னா பிடிச்சாதான் இந்த பின்புலமா இருக்க நபர்கள் யாராருன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும், நீ பிடிக்காம விட்டுட்டு போன கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னோம். இன்னொன்னு என்னன்னு சொல்லி சொன்னா, சம்போ செந்தில் வந்து நான் தலித் சமூகத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். மொட்டை கிருஷ்ணனும் இருக்க, இன்னொரு ஹரிஹரன் சொல்லி பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த நபர்கள் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அவர்கள் வந்து இவங்கெல்லாம் ஒரு சாதி ரீதியா வந்து, ஏன்னா இவர் வந்து இங்க சென்னையில இருந்தாருன்னா
நம்மளாம் வந்து நம்ம வரைய முடியாது, ஒரு தலித் தலைவர் இவ்வளவு பெரிய பலமா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாதி அடிப்படையில, இவங்க சாதி பின்புலத்தின் அடிப்படையில இவங்களாம் ஒரு ஆர்கனைஸ் ஆகி தான் இந்த கொலையை பண்ணியிருக்கிறாங்க. அது வழக்குல சேர்த்தப்பட்டுன்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு தலித் தலைவரை ஒரு நான் தலித் சேர்ந்த ஒரு 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 குரூப், ஒரு கும்பல், ஒரு திட்டமிட்டு ஒரு அரசியல் ரீதியா அவர் வந்து கொலை செய்யப்பட்டான்னு சொல்றேன்னு சொன்னா, அப்ப சட்டம் ஆட்டோமேட்டிக்கா எஸ்எஸ் ஆக்ட் இருக்குது. ஒரு நான் தலித்தை வந்து இது பண்ணான்னு சொன்னா சாதாரண என்ன பண்ணும், எஸ்எஸ் ஆக்ட்ல வந்து பிரிவு சேர்த்து வழக்குல சேர்த்தணும். ஆனா இதுவரையிலுமே வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கோடைய கொலை வழக்குல எஸ்எஸ் ஆக்ட் போடல, இதுவரையிலுமே இல்ல. நாங்க பலமுறை அப்ப இருந்த கமிஷனர் விஜயகுமார், அவரு அப்பதான் ஒரு கமிஷனர் பொறுப்பா இருந்தாரு, அவர் தான் அந்த வழக்கை பார்த்தாரு. விஜயகுமார் கமிஷன், நானு என்னுடைய மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் சார் அவர்கள்லாம் இதுல வந்து நாங்க கிட்ட ஒரு 3-4 முறை நேரம் சந்திச்சு பேசிட்டாங்க. சார் இதுல வந்து நீங்க வந்து எஸ்ஐடி ஆக்ட் போடணும், இதுல பிரைமரி அக்யூஸ்டுகள் A1 உள்ளிட்ட மற்ற குற்றவாளிகள்லாம் வந்து இதுல வந்து தலித் சமூகத்தை சேர்ந்த மற்ற சமூகத்தை சேர்ந்தவர் இருந்தா கூட, இல்ல பிரைமரி அக்யூஸ்ட் மிக முக்கியமான இருக்கிற குற்றவாளிகள் அக்யூஸ்ட் வந்து இதுல நான் சமூக தலித் அல்லாத நான் ஷெட்யூல் காஸ்ட் சேர்ந்தவங்க, நான் ஷெட்யூல்டவங்க. அப்ப சார் நான் ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு சொன்னா, நான் தலித்துன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து தாழ்த்தப்பட்டோம் பலவன வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வந்து வழக்கு வந்து சேர்த்தப்படணும், ஏன் சேர்த்த மாட்டேங்கிறீங்கன்னு சொன்ன பிறகு நான் பாக்குறேன்னு சொல்லி இதுவரையிலுமே வந்து இந்த இதை வந்து சேர்த்தல. அப்ப காவல்துறை, தமிழக அரசும் காவல்துறையும் கொலை நடந்த உடனே அது ஒரு ரவுடிசம், ஒரு குரூப், ஒரு மோட்டிவ் வச்சு காமிக்க முயற்சி பண்ணாங்க. அதை தாண்டி சமூக வலைத்தளத்துல மக்களே எல்லாம் அப்படி பெருசா அவரை பத்தி அவர் செஞ்ச நல்லது, பல 10,000க்கு மேற்பட்ட மாணவர்களை சட்டக்கல்லூரி படிக்க வச்சது, 10,000க்கு மேற்பட்ட மாணவர் கலைக்கல்லூரி படிக்க வச்சது, அப்புறம் மருத்துவத்துறையில் படிக்க வச்சது, மற்ற இது பண்ணது, இதெல்லாம் தண்ணி மாணவர் வந்து சொன்ன பிறகுதான் என்ன பண்ண சொன்னா, சமூக வலைத்தளத்துல பெருசான பிறகுதான் காவல்துறை உடனே அதிர முடிக்க முடியல, இந்த விஷயம் பெருசாயிடுச்சு, ஒவ்வொன்னா வந்து அப்படியே சேர்த்த இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த தமிழக அரசும் காவல்துறையும் இந்த வழக்கை வந்து இதோட முடிச்சு கட்டிடுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம வந்து என்ன பண்ண சொன்னா, நம்ம இந்த வழக்கை வந்து நம்ம இந்த இது கொண்டு போய் செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது, இந்த தமிழக காவல்துறை மேலும் தமிழக அரசு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிதான் அப்புறம் நீதிமன்றத்தை வந்து நாடுறோம் இந்த வழக்குல வந்து இது பண்ணன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம அந்நியார் திருமதி பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நம்மனா அவங்க ஒரு அட்வொகேட் டீம் வச்சு அப்பீல் முதற்கொண்டே சம்பவம் நடந்த பிறகு முதற்கொண்டே மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் சார் தலைமையில இப்போ நாங்களாம் சேர்ந்து ஒரு அட்வொகேட் டீம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த வழக்கு எந்த அளவுக்கு போகுது, எப்படி இருக்குது, இந்த வழக்கோட சாதகம் என்ன, பாதகம் என்ன, இது என்னென்ன செஞ்சிருக்காங்க, என்னென்ன செய்யல அப்படிங்கிற விஷயத்துல நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா ஆய்வு பண்ணி இதை வந்து சிபிஐ மாத்துவதற்கு காவல்துறை எப்படி விசாரிச்சுக்கலாம் நம்ம குற்றத்தெல்லாம் வைக்கிறது பண்ணக்குள்ள இந்த வழக்கை வந்து நம்ம உயர்நீதிமன்றத்துல தாக்கல் செய்வதற்கான சிபிஐ கேட்டு மனு தாக்கல் செய்யறோம். அதுக்கிடையில அப்புறம் இருந்த அவங்க அண்ணுடைய சகோதரரும் அவரும் போய் மனு போடுறாங்க. அது பின்னிட்டு அந்த நீதிபதி மாறினால ஒரு மனுவில் ஆர்டர் போட்டார். அப்புறம் நாமளும் சேர்ந்து பண்ணியிருக்கிறோம். அந்த வழக்கு தான் வந்து விசாரிச்சு உயர்நீதிமன்றம் வேல்முருகன் ஜட்ஜி என்ன பண்றான்னு சொன்னா, சிபிஐ விசாரிக்கலாம், இந்த கேஸ் வந்து சிபிஐ விசாரிக்கிறதுக்கான எல்லா முகந்தரம் இருக்குது, ஆனா மாற்றப்பட்டுச்சுல சார் அப்படின்னு சொல்லி சிபிஐ உத்தரவு போட்டாரு. உத்தரவு போட்ட உடனே திமுக அரசு என்ன பண்ண, பத்திரிக்கிட்டு போயிட்டு உச்ச நீதிமன்றத்துல ஸ்டே கேட்கறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, இவரு ஏற்கனவே இருந்த உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் ஜி அவர் என்ன பண்ணான்னு சொன்னா, எஃப்ஐஆர் தர மத்த எல்லா இதையும் திமுக கவர்மெண்ட் போட்ட எல்லா பேப்பரையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது சார்ஜ் க்ளோஸ் பண்ணு சொன்னா சார்ஜ் ஒட்டுமொத்த சார்ஜ் சம்பந்தமான எல்லா கோப்புகளும் கொடுக்கணும் சிபிஐக்கு. க்ளோஸ் பண்றது சொன்னா அது இல்ல நிலை ஆக்குறது, அது தப்பு, அது இல்லன்னு சொல்லி சொல்றது. அப்புறம் என்ன பண்ண, இல்ல அப்படி அந்த சார்ஜ் க்ளோஸ் பண்ணுன்னு சொன்னா அக்யூஸ்ட் வெளியே வந்துடும்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணா, இல்ல சிபிஐக்கு நாங்க ஸ்டே கொடுக்கல, சார்ஜ் க்ளோஸ் பண்ணி நாங்க வந்து அது வந்து ஸ்டே கொடுக்குறோம், சார்ஜ் வந்து லைவ்ல இருக்கும், அது இருக்கும், அது வந்து அதுல எந்த மாற்றமும் கிடையாதுன்னு சொல்ல பிறகுதான் இது பண்ணாங்க. அதை பண்ணிட்டு சிபிஐக்கு வந்து கொடுக்கல. சிபிஐக்கு மாத்தி உத்தரவிடப்பட்டு உச்சநீதிமன்றம் வந்து அந்த வழக்கு சிபிஐக்கு விசாரிக்கலாம்னு சொல்லி சொன்ன பிறகு கூட திமுக அரசு அந்த ஃபைலை கொடுக்கவே இல்லை, சிபிஐ கிட்ட ஒப்படைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 60 நாட்கள் வந்து இந்த ஃபைலை ஒப்படைக்காம வந்து ஹைகோர்ட் போறது, சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு ஒரு ஹியரிங் அப்பியரன்ஸ்க்கு 40 லட்சம் 30 லட்சம் ஃபீஸ் வாங்குற சீனியர் கவுன்சில வச்சு இந்த கேஸ் வாதாடுறாங்க. எதுக்கு?
சிபிஐ இந்த கேஸ் போகக்கூடாது, போகக்கூடாதுன்றதுக்காக சிபிஐ ஸ்டே வேணும்னு சொல்லி ஒவ்வொரு இயரையும் அப்ரோச் பண்றாங்க, பயங்கர ப்ரெஷர் போடுறாங்க. அப்ப நீ என்ன உங்களுக்கு என்ன அவ்வளவு அழுத்தம் உங்களுக்கு புரியுது? நீங்களும் டைரக்டா மாத்தல, கோரிக்கை வச்சோம், எந்த இதுவும் செய்யல. உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்கலன்னு உத்தரவு போட்டுச்சு. சரி, கோர்ட் உத்தரவு போட்ட பிறகு உன் மேல உன் மடியில கணம் இல்ல, உனக்கு இது இல்லைன்னு சொன்னா கோர்ட் உத்தரவடிப்பில் சிபிஐ ஒப்படைச்சிட்டு வந்துருக்கலாமே. கண்டிப்பா. ஏன் திமுக அரசு சிபிஐ ஒப்படைக்காம இந்த வழக்கை வந்து இல்ல நாங்க விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அதன் பிறகு 5 வாய்தா கழிச்சு 5வது வாய்தா போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஸ்டே வாங்குறாங்க சிபிஐக்கு. அப்ப இதுல ஏதோ பின்புலம் இருக்குது. அப்ப தமிழக அரசு இவ்வளவு பெரிய மடியில கணம் வச்சதுனாலதான் பயம் இருக்குது அப்படின்னு மாதிரி கொண்டு அப்புறம் அந்நியார் அவங்க வந்து மிகப்பெரிய சட்ட போராட்டம். அங்க இருந்த வழக்கையும் திரும்ப அந்நியார் உச்சநீதிமன்றத்தை அந்நியார் அவங்க அதுக்கு அவங்க எப்படி திமுக அரசு வந்து ஒரு ஈக்குவலா ஒரு சீனியர் கவுன்சில வச்சு கேஸ் நடத்தினாலும் அந்நியார் அவர்களும் அவங்க அங்க அதே ஒரு சீனியர் கவுன்சில வந்து உயர்நீதிமன்றத்துல நீதிபதியா வந்து ஓய்வு பெற்ற வந்து உச்சநீதிமன்றத்துல அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்றாங்க. அவங்க அந்த அட்வொகேட் சீனியர் கவுன்சில டிஸ்கஸ் பண்ணி வச்சு இந்த வழக்கு ஏற்கனவே ஒரு வேல்முருகன் உத்தரவு போட்டிருந்தா கூட அந்த உத்தரவுலாம் சில பிரச்சனைலாம் இருக்குது. எஸ்எஸ் ஆக்ட சேர்த்துல, ஐடி பீரியட் கண்டக்ட் பண்ணல, இது மாதிரி இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து விசாரிக்கணும்னு சொல்லி அந்நியார் வந்து போட்டிருந்தாங்க, சகோதரன் போட்டிருந்தாங்க. இது நம்ம வந்து கோரிக்கை வச்சு நிலுவையில வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து வழக்கு போயிட்டு இருந்துச்சு. ஓகே சார். அப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே நம்ம வந்து இந்த கோரிக்கை வந்து மிக பலமா வந்து அந்நியார் தொடர்ச்சியா வந்து இல்ல இந்த வழக்குல சிபிஐ வந்து விசாரிக்கணும். புது அரசு டைம் நம்ம அவங்க அந்நியை சந்திச்சு மற்ற அமைச்சர்கள் மற்றவங்கலாம் வந்து சந்திச்சு இது மாதிரி விஷயத்த வந்து டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் செஞ்சு பண்ணாங்க. இப்ப அண்ணன் நினைவு நாள் 5ஆம் தேதி 7/2026 அண்ணனுடைய நினைவு நாள் வந்துச்சு. அப்ப நினைவு நாள் நடந்தப்ப அந்த நினைவு நாள்ல கலந்துகிட்ட தமிழகத்தோடைய முக்கிய நபர்கள் நீங்க சொன்ன மாதிரி பா ரஞ்சித்தனா இருக்கட்டும், திரையுலக இயக்குனர் வெற்றிமாறனா இருக்கட்டும், காங்கிரஸ் எம்பியா இருக்கிற சுசிகாந்தா இருக்கட்டும், மற்ற அரசியல் கட்சி தலைவர் எல்லாருமே வச்ச கோரிக்கை என்னன்னு சொன்னா தாவேக அரசுடைய நிலைப்பாடு என்ன, ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலையில இவங்க நிலைப்பாடு என்ன, சிபிஐ வேணும்னு சொல்லி இந்த தொடர்ச்சியா போராடிட்டு இருக்கிறாங்க. சிபிஐ வந்து ஒப்படைப்பதற்கான முடிவு எடுக்கணும். உச்ச நீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க வந்து திமுக அரசு வந்து குறை சொல்லி தானே வந்து நீங்க வந்து சிபிஐ வந்தீங்க, அந்த அரசு தான் வந்து சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல, புதுசா ஒரு அரசு அமைஞ்சிருக்கிறாங்கல்ல, அந்த அரசு நிலைப்பாடை கேளுங்க, அந்த அரசு நிலைப்பாடை கேட்டுவான்னு சொல்லி ஆயுத போட்டாங்க. அப்படி இருந்து கூட திமுக அரசு நியமிச்ச ஒரு சீனியர் கவுன்சில் என்ன பண்றான்னு சொன்ன, இல்ல இந்த வழக்கு மட்டும் நான் தனியாக கேர் எடுத்து பாத்துக்கிறோம், இந்த வழக்கை போய் நீங்க விசாரிங்க, ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல அந்த கவுன்சிலர் அட்வொகேட் சீனியர் கவுன்சில் வந்து ரெப்ரசன்ட் பண்றாரு. அப்போ உடனே கோர்ட் கேள்வி கேட்டாங்க, இந்த கேஸ்ல உங்களுக்கு பண்ணி அவ்வளவு என்ன ஸ்பெஷல் ஆக்கற, உங்க கவர்மெண்ட் மாறிடுச்சு இல்ல, நீங்க போன கவர்மெண்ட் வச்ச அட்வொகேட் தானே, நீங்க இப்ப ஏன் கவர்மெண்ட் மாறிடுச்சு, நீங்க இப்ப ஏன் வந்து கவனம் செலுத்துறீங்க, இல்ல இந்த ஒரு கேஸ்ல மட்டும் நீ பார்க்க சொல்லு, அப்படிலாம் வந்து தனிப்பட்ட இதுக்காக பண்ண முடியாது, கவர்மெண்ட் நிலைப்பாடை கேளுங்க, அதுக்காக தான் ஆயுத போட்டிருந்தாங்க. அதோட பிரதிபலிப்பாதான் வந்து அண்ணன் நினைவு நாள்ல வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் தாவுக்கு நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்ப தாவேகா வந்து இல்ல நாங்க இந்த வழக்கை வந்து சிபிஐ மாற்றுவதற்கு நாங்க சம்மதம் தெரிவிக்கிறோம். ஏற்கனவே பழைய திமுக அரசு தாக்கல் செய்த அந்த மேல்முறையீடு மனு, இது இந்த சிபிஐ உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டு அந்த உத்தரவுக்கு ஏதாவது தடை வாங்கினாங்க இல்லைங்களா, அந்த தடை இடைக்கால தடையை வந்து நாங்க வந்து அந்த மனுவை வித்ரா வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. கடந்த 22/7/2026 வந்து உச்சநீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்துச்சு. விசாரணைக்கு வந்த போதுதான் நாங்க வந்து இந்த வழக்கு சிபிஐ ஒப்படைப்பதற்கு தமிழக அரசுக்கு எந்தவித தயக்கமும் இல்லை, நாங்க வந்து வித்ரா பண்ணிக்கிறோம், நாங்க சிபிஐக்கு ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து மனு தாக்கல் செஞ்சாங்க. அந்த மனு ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றமும் அதை அனுமதிச்சு வந்து நீ சிபிஐ விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்நியாரும் அவங்க சிபிஐ கேட்டு விசாரணை போட்டதுனால அவங்க அண்ணியும் கேட்டாங்க, உங்களுக்கு சிபிஐ தான் கேட்டு சிபிஐ மாறிடுச்சு இல்ல, உங்களுக்கு எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல, சிபிஐ வந்து விசாரிக்கட்டும், அதனால எங்களுக்கு தான் சிபிஐ விசாரிக்கணும், சிபிஐ நாங்க எங்க மனு வந்து நாங்க வந்து முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் முடிச்சு பண்ணிட்டோம். இதுக்கு இடையில என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, போன திமுக அரசு சிபிஐக்கு கேஸ் மாறின உயர்நீதிமன்ற உத்தரவு போட்ட பிறகு இவங்க சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே வாங்குறாங்க. அந்த பண்டலுக்கு சிபிஐக்கு ஸ்டே வாங்கல, சார்ஜ் மட்டும் ஸ்டே வாங்குறாங்க. இந்த 60 நாள் டைம் எடுத்தாங்க பாத்தீங்களா, சிபிஐ கேஸ் ஒப்படைக்காம கோர்ட் அப்ரோச் பண்ணிட்டு. இதுக்கு இடையில எல்லா குற்றவாளிகளும் இந்த காரணம் வச்சு இந்த கவர்மெண்ட் ஸ்டே வாங்கிருச்சு,
கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங் ஆயிடுச்சு, சிபிஐ கேஸ் ஒப்படைக்கல இந்த காரணம் காமிச்சு இது வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் A1 நாகேந்திரன் இறந்து போயிட்டா அப்படி அவர் தான் ஆல்ரெடி ஜெயிலே வந்து ஆயுள் தண்டனை பெற்ற நபர் அவர் இருக்காரு. அவரை தவிர மற்ற A2 அஸ்வத்தாமன் இந்த வழக்கில் இருக்கிற அந்த முக்கிய சதீஷ் அப்பூர் அந்த இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 16 குற்றவாளிகள் வந்து பிணையில் வெளியே வந்துடுறாங்க. இந்த திமுக அரசிஸ்டே அந்த சுப்ரீம் கோர்ட் அப்பீல் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல அத காரணம் காமிச்சு அப்புறம் உடனடியா அன்னி திருமதி பொற்குடி ஆம்ஸ்டாங் அவர்கள் என்னடா இந்த வழக்குல வந்து நம்ம வந்து எல்லாம் வெளில போயிட்டான்னு சொல்லி வழக்கு நீர்த்து போயிடும், சாட்சியில் மிரட்ட ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு உடனடியா அந்நியார் உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யறாங்க. இல்ல இந்த வழக்கு விசாரணையில் இருக்கும்போது இந்த குற்றவாளி யாரும் வந்து ஜாமீன் வெளியே வரக்கூடாது, இது வந்து இந்த நீதிமன்றம் தப்பா வந்து பெயில் கொடுத்துன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சாங்க. அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு உயர்நீதிமன்றமும் அந்த வெளியே வந்த நம்ம பிணையம் ரத்து பண்ணிருச்சு. ஒரு 3 பேர் தவிர மற்ற எல்லா பிணையும் ரத்து பண்ணிட்டாங்க. அதை எதிர்த்து வந்து அந்த குற்றவாளிகள்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் போறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல அதுவும் வந்து ஸ்டேல பெண்டிங் இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம், இப்ப வந்து அந்த வெளியில வந்த நபர்ல திரும்ப கைது பண்ணுவாங்க. நீ சிபிஐ வந்து நீங்க வந்து என்னன்னு பதிலளிங்க, சிபிஐ தேவைன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு செப்டம்பர் 2ஆம் தேதி வந்து இந்த வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல வாய்தா போடப்பட்டிருக்கு. இது மாதிரி ஒரு தொடர்ச்சியான கிட்டத்தட்ட 2 ஆண்டு கால போராட்டம், சட்ட ரீதியான அந்த வழக்கு சிபிஐ மாத்துவதற்கு இந்த வழக்கு 2 ஆண்டுகள் ஆளும் பிடிச்சிருச்சு. இதுக்கு மேல இந்த தாவேகா அரசு எடுத்திருக்காங்க, அவங்க அதை பாக்குறாங்க, இதுக்கு மேல சிபிஐக்கு போகும். இதுக்கு மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா சார்? இப்போ நம்பிக்கை கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது கரெக்டான நோக்கத்துல போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம அரசின் மீதும் சிபிஐ மீது நம்பிக்கை வச்சுதான் நம்ம வந்து வழக்கு விசாரணை வந்து கேட்கறோம். நம்பிக்கை நம்ம ஒரு விசாரணை சரியில்லை நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த மேல்முறையீடு தான் அப்போது பண்ணுவோம். ஒரு நம்பிக்கை இருக்கு தமிழக அரசு. ஏன்னா இவ்வளவு அந்நியார் வைத்த கோரிக்கையை வந்து ஏற்றுக்கொண்ட தமிழக அரசு இன்னைக்கு வந்து சிபிஐ வந்து மாத்தியது நான் வரவேற்கிறோம். உண்மையான வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். ஏன்னா அந்த திமுக அரசு அவ்வளவு செஞ்ச துரோகங்கள் மத்தியில இந்த புதுசா அணைஞ்ச உடனே இந்த அரசு வந்து இது பண்றோம். அதே அந்த நம்பிக்கை அடிப்படையில இந்த வழக்கையும் நல்லபடியா வந்து கொண்டு போவாங்க, வழக்கையும் சிபிஐ விசாரணையில வந்து அவங்களுடைய இதுல பண்ணுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் வந்து நம்ம வந்து கேட்டிருந்தோம். அதாவது அந்நியார் அவர்கள் வந்து அங்க செஞ்ச மனு தாக்கல்லே ஒரு எங்களுக்கு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியோட மேற்பார்வையில் வந்து வழக்கு வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரி, தப்போஸ் சிபிஐ வழக்கு தப்பா ஏதாச்சும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, இல்ல தப்பான கோணத்துல போகுதுன்னு சொன்னா அதை நம்ம மேல்முறையீடு பண்ணி நம்ம நீதிமன்றத்து மூலியமா அதுக்கான தீர்வுகளை வந்து நம்ம வந்து இது பண்ணி செஞ்சு பண்ணுவோம். இதான் நடக்கிற இப்ப சட்ட போராட்டம், அந்நிய வழக்கில் நடக்கிற சட்ட போராட்டம். இதுல வந்து முக்கிய குற்றவாளிகளா சொல்லக்கூடிய 2 பேர் வந்து என்கவுண்டர்ல இறந்திருக்காங்க சார். நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி திருவேங்கடம் அவரா இருக்கட்டும், அக்யூஸ் நம்பர் 2 அவரை இறந்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அவங்கதான் உண்மையான குற்றவாளிகள் நீங்க நினைக்கிறீங்களா? இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட நபர்கள்லாம் உண்மை குற்றவாளி தான். நாம என்ன சொல்றோம்னா, இவங்க வெறும் அம்பு மட்டும்தான். இவங்க வந்து சொல்லி என்ன இது பண்ணதான். இந்த நபர்கள் அவ்வளவு பெரிய தகுதியமோ அவ்வளவு பெரிய பண செல்வாக்கோ இல்ல நபர் தொட்டா இவ்வளவு பிரச்சனை அவங்க எல்லாம் வந்து நபர்கள்லாம் தன்னிச்சையா செய்ய முடியாது. அப்ப இந்த நபர் பின்புலமா இருந்து நாங்க பாத்துக்கிறோம், நான் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு இந்த பின்புலமா இருந்த நபர்கள் இயக்கினாங்க பாத்தீங்களா, அந்த இயக்கியவர் தான் நீ வந்து கைது செய்யன்னு சொல்றோம். திருவெங்கடம் அப்படிங்கிற நபர் ஒரு மிக முக்கியமான ஒரு நபர். ஏன்னா அவங்க லோக்கல் அந்த ஏரியாவில இருந்து முழுசா அண்ணனை வாட்ச் பண்ணது, அவர் தகவல் சொன்னது, அவர் இது பண்ணது, தொடர்பு கொண்டு பேசினது. அப்ப திருவெங்கடத்துக்கு தான் அவங்ககிட்ட யாரோட தொடர்பு கொண்டாங்க, யார் பேசினாங்க, யார் ரூட் பார்க்க சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க அப்படிங்கறது முழு தகவலும் திருவெங்கடத்துக்கு தெரியும். அப்ப திருவெங்கடத்தை அந்த காவல்துறை ஏன் அவ்வளவு அவசரமா என்கவுண்டர் போய் செய்யறாங்க? ஒரு துப்பாக்கி வைக்க போனாங்க. நான் சொன்னா திருவெங்கடம் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர் வந்து இருக்கிறான்னு சொன்னா அவன் அப்ரூவா மாத்திருக்கலாம்ல. புரியுது. இந்த வழக்குல அப்ரூவரா மாறு, நீ இந்த வழக்கு நடந்த விஷயம் உண்மை என்ன, யாராவது உண்மையை சொல்லு அப்படின்னு காவல்துறை அப்ரூவரா மாத்த முயற்சி பண்ணிக்கலாம்ல. ஏன் காவல்துறை அப்ரூவரா மாத்தது ஏன் முயற்சி எடுக்கல? முயற்சி எடுக்காம நீ வந்து கஸ்டடியில் இருந்த நபரை கூட்டி போய் நீ வந்து என்கவுண்டர் பண்றேன்னு சொன்னா அப்ப எந்த உண்மையை மறைப்பதற்காக நீ என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவெங்கடத்தை? திருவெங்கடம் என்கவுண்டர் நடக்கிறாங்க. சிசி ராஜா வந்து மிகப்பெரிய முக்கிய நபரா வழக்கில் சந்தேக நபரா இருக்கிறாரு. சேகர் பாபுக்கு வந்து எல்லாம் வலதுகரமாவும் வந்து இது பண்ணி இருந்த நபரு. இப்ப சிசி ராஜா ஏன் நீ அந்த வழக்கில் ஏன் சேர்த்து ஏன் நீங்க கைது செய்யல, ஏன் எதுக்கு என்கவுண்டர் பிடிச்சிருந்தோன்னு என்கவுண்டர் ஏன் பண்ணாங்க? அப்ப இந்த அமைச்சருடைய கடந்த திமுக அரசோட நெருக்கமான ரவுடிகள் எல்லாத்தையும் நீங்க வந்து இந்த அரசு வந்து திட்டமிட்டு என்கவுண்டர் செய்யறாங்கன்னு சொன்னா அப்ப இந்த வழக்குல ஏதோ பின்புலத்தை இருக்கிறத மறைப்பதற்காக தானே இந்த அரசு வந்து முயற்சி பண்றாங்க.
அப்படிங்கிற கோரிக்கை தான் நம்ம தொடர்ச்சியா வந்து நம்ம வந்து வச்சுக்கிட்டு வரோம். நம்ம இது பண்றோம். இன்னைக்கு வந்து இந்த 16 குற்றவாளிகள் கூட வந்து பிணையில வெளியே வந்துட்டாங்க. வெளியில வந்த பிறகு கூட வந்து இன்னைக்கு அந்நியார்கள்லாம் வந்து உயிருக்கு வந்து பாதுகாப்பு இல்ல சூழல் இருக்கு. போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருந்தா கூட இன்னைக்கு வந்து நம்ம மிகமா, ஏன்னா குற்றவாளி எல்லாம் அந்நி குடியிருக்கிற ஏரியா சுத்தி உள்ள ஏரியாக்களே அவ்வளவு பெரிய தலைவரே பட்ட பகல்ல வந்து வெட்டி கொண்டுட்டாங்க. வந்து ஒரு கையில அனுமதி பெற்ற துப்பாக்கி இருந்துச்சு, சுத்தியும் ஒரு ஏரியா பாதுகாப்பு, எனி டைம் 10-15 பேர் கூட இருக்கிற ஒரு தலைவர், ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர். அந்த அவருக்கு கொன்னா என்னென்ன பிரச்சனை ஏற்படும் எல்லாம் தெரியும். அந்த நபரே வந்து ஒரு சாதாரண பட்ட பகல்ல வெட்டி கொள்ளலாம்னு சொன்னா அந்நியர்லாம் ஒரு பெண் சும்மா வந்து மிரட்டினா கூட வந்து பயந்து கொடுத்த நபர். ஏன்னா அண்ணன் இருக்கும் போதெல்லாம் அந்நியர் அவங்க வீட்டு விட்டு வெளியே வந்தே கிடையாது. வீட்டை விட்டு வெளியே வந்தே கிடையாது, அவன் வெளியே பார்த்தது கிடையாது, இது பண்ணது கிடையாது. அவங்களாம் வந்து ஒரு வெளி உலகம் அறியாத ஒரு நபராதான் வந்து அந்நியார் வந்து அங்க இருந்தாங்க. அப்படிங்கிற நபர்லாம் வந்து இந்த குற்றவாளிகள்லாம் வந்து பிணையில வெளியே இருந்தான்னு சொன்னா அவங்க எப்படி பாதுகாத்துக்க முடியும்? கண்டிப்பா எத்தனை வழக்கெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம போலீஸ் பாதுகாப்புக்குள்ளே வந்து சுட்டுக் கொள்றது, வெட்டி கொள்றதெல்லாம் வந்து நம்ம எவ்வளவு வழக்கெல்லாம் எத்தனை சம்பவங்கள்லாம் பார்த்திருக்கோம். அப்ப அவங்களாம் அந்த இன்னும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கு. அப்ப தமிழக தற்போது இருக்கிற மதிப்புமிகு விஜய் தலைமையிலான தமிழக அரசுல அவங்களுக்கு இன்னும் கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்களுக்கு யாரையோ நபர்கள் பாதுகாக்கிறீங்க. ஒரு தலித் தலைமையோட ஒரு மனைவியார அவங்க வந்து நீதிக்காக நியாயத்துக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. தன் கணவர் வந்து ஒரு சின்ன 2 வயசு இன்னைக்கு சாவித்திரி பாய் பாப்பா நீங்க குழந்தை இருக்குது. இன்னைக்கு அந்த குழந்தையெல்லாம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் சொல்லிட்டு இன்னைக்கு அந்த பாப்பாலாம் வந்து அப்பா எங்கன்னு கேட்கலாம், பதிலே சொல்ல முடியல. கண்ணீர் தான் உங்களுக்கு விடையா இருக்குது. உங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? போயிட்டவங்க அப்ப வந்து பாப்பா 1 வயசு அண்ணன் இறக்கும் போது முதல் பிறந்தநாள் மார்ச் மாசம் கொண்டாடுறாரு, ஜூலை மாசம் அண்ணன் வந்து படுகொலை செய்யப்படுறாரு. அப்ப பாப்பாவுக்கு தெரியாது. இன்னைக்கு பாப்பா 2 வயசு ஆயிடுச்சு. 2 வயசு எனக்கு விவசாயம் பண்ணி எங்க அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அவங்க அவங்களால என்ன பதில் சொல்ல முடியும்? அப்பா இது மாதிரி கொண்டு வெட்டி கொண்டான்னு சொல்ல முடியும்? அப்பா எங்கன்னு கேட்டா என்ன சொல்ல முடியும்? இன்னைக்கெல்லாம் எல்லா குழந்தையும் ரீல்ஸ் பாக்குறாங்க. 2 வயசு குழந்தைலாம் நீங்க வந்து பாக்குறாங்க போறாங்க. அப்ப அன்னைக்கு சாவித்திரி பையன் யாரு என்ன பதில் சொல்ல முடியும்? சமூகத்தை நேசிச்ச தலைவர், இத்தனை குழந்தைகளை படிக்க வச்ச தலைவர், இவ்வளவு பேர்த்த சட்டம் படிக்க வக்கீலாக கலைக்கல்லூரி எவ்வளவு பேர் கலைக்கல்லூரி மாணவர்களை வந்து கலைக்கல்லூரி படிக்க வச்சவர், மருத்துவம் படிக்க வச்சவர். இது மாதிரி இவ்வளவு தலைவர்கள்லாம் இன்னைக்கு வந்து குழந்தைய நீ பாதுகாப்பு இல்லை, குழந்தைய பார்க்க முடியல, இந்த பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா எவ்வளவு பெரிய கஷ்டமானு சொல்லுவாங்க. தமிழக அரசு எல்லாம் கணக்குல வச்சு அவங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கணும், வழங்கணும். 2026 தேர்தலில் வந்து திருவிக நகர்ல அந்நியார் பொற்கொடி அவர்கள் வந்து அதிமுக கூட்டணியோட பகுஜன் சமாஜ் கட்சியோட அவங்க இருக்காங்க சார். ஆனா அவங்க வந்து போற இடத்துல அவ்வளோ வரவேற்பு இருந்துச்சு அவங்களுக்கு. நம்மளால நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு. உறுதியா நம்பணும் திருவிக நகர்ல வந்து பொற்கொடி அவர்கள் தான் வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கறது வந்து தெரிஞ்ச விஷயம் தான்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளோ வரவேற்பு அந்த தொகுதியில இருந்துச்சு. ஆனா அவங்களோட தோல்வி அப்படிங்கறது வந்து நினைச்சு கூட பார்க்க முடியல. உண்மையா அப்படியான்றதற்கு ஒரு தடவை யோசிச்சு பார்க்கற மாதிரி இருக்கு. அந்த தோல்வி அப்படிங்கிறது எப்படி சார் இருக்கு? நாங்களாம் அந்நியார் கூட களத்துல அவரு என்னைக்கு அந்த எலெக்ஷன்ல அறிவிச்சாங்களோ அன்னையில இருந்து நாங்க அந்நியார் கூட கூடியே அந்த எலெக்ஷன்ல பயணிச்சவங்க நம்ம சொல்லிட்டு. அந்நியார் வந்து எலெக்ஷன்ல வந்து எதுவும் பணத்துக்காகவோ பதவிக்காகவோ இல்ல வந்து சரி நம்ம இது பண்ண இருக்கிற இதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு அதிகாரம் வேணும். ஏன்னா ஒரு அதிகாரமிக்க ஒரு ஒரு அதிகாரமிக்க நபரை கேள்வி கேட்கணும்னு சொன்னா அவங்க இந்த அதிகாரத்துக்கு போகணும் அப்படின்றது இது நாங்க எடுத்த முடிவுதான். நான் கட்சிக்காரெல்லாம் சேர்ந்து அண்ணி நீங்க வந்து அவங்க வந்து ஏன்னா ஏற்கனவே பழைய அண்ணா அந்த பகுஜன் சமாஜ் கட்சி மாயாஜாம தலைமையில் வந்த கட்சியில தலைவரா பொறுப்பு கேட்ட கூட தலைவரை பொறுப்பு ஏத்துக்கல அவங்க. இல்ல நான் எனக்கு அரசியல வேணாம், எனக்கு பொறுப்புல வேணாம் நான் சொல்லிட்டு தான் வேற ஒரு மாற்று நபருக்கு ஆனந்த ஒரு நபருக்கு வந்து பொறுப்பு போட்டாங்க. அது அண்ணி ஒரு சின்ன பொறுப்பு இருந்தா திரும்ப அவங்களே துரோகம் பண்ணி அந்நியார் அந்த பொறுப்பு விட்டு நீக்கிட்டாங்க. பொறுப்பு விட்டு திறந்துட்டாங்க. நீ இப்ப குழந்தை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்நியார் அந்த துரோகத்தை இழைச்சதுனாலதான் அந்நியாரை தனியா வந்து வெளியே வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க. இல்லைன்னா வந்து அவங்களுக்கு அன்னைக்கே தலைவர் பதவிக்கு ஆசை, தலைவர் ஆகணும் இல்ல நம்ம இப்ப சம்பாதிக்கணும் நினைச்சான்னு சொன்னா பெஹன்ஜி மாயாவதி அவர்கள் அந்நியாருக்கு கோரிக்கை வச்சப்பே அவங்க தலைவரா சொல்லுங்க, எடுத்துக்க சொல்லுங்க, நான் தலைவரா வந்து அறிவிக்கிறேன்னு சொன்னப்பயே வந்து அவங்க நான் தலைவர் ஏத்திருப்பாங்க. ஆனா அவங்க அப்பயே வந்து இல்ல எனக்குலாம் தலைவர் வேணாம், இருக்கிற நபர்ல வந்து எனக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய நபரு, இவர் கணவர் கூட வந்து கொஞ்சம் வழக்கு ரீதியா கொஞ்சம் கூட வந்த நபரு, எங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பா இருப்பாரு அப்படின்னு சொல்லிதான் அந்த நபரை வந்து அண்ணி வந்து முன்மொழிஞ்சாங்க. இன்னைக்கு யாரு அந்நியார் முன்மொழிஞ்சாங்களோ
யார் அந்நியர் நம்பினாங்களோ அவங்க வந்து அந்நியருக்கு துரோகம் பண்ணாங்க. ம். அவர் முழுவதுமே வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாம அவர் வந்து லாக் பண்ண பார்த்தாங்க. இவங்க எந்த விதத்திலயும் வந்து வெளியில வந்து பேசக்கூடாது, வெளியில வந்து சொல்லக்கூடாது, நாம தான் பேசணும், நாம தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இது அண்ணனுடைய எல்லா டிரான்சாக்சனையும் வந்து கண்டுபிடிக்கிறது, அண்ணனுக்கு எங்க பிசினஸ் இருக்குன்னு சொல்லி பாக்குறது, இது மாதிரிலாம் வந்து செய்ய ஆரம்பிச்ச பிறகுதான் அப்புறம் அந்நியார் அவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்ச உடனே, ஓ அப்படியா நீங்க கேள்வி கேட்கறேன்னு சொல்லிட்டு அந்நியார் அந்த ஏற்கனவே ஒருங்கிணைப்பாளர் அந்த கட்சியில பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. அது மயவேதமே பொறுப்பு, அந்த பொறுப்பே வந்து இவங்க நீக்கிட்டாங்க. அந்த பெகன்ஜி மாயதா மாதிரி தப்பு தப்பா இவங்களை பத்தி சொல்லி, இல்ல அவங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிக்க போறாங்க, இவங்க வந்து தனியா போயிட்டாங்க அப்படின்லாம் வந்து அந்நியாரை பத்தி தப்பு தப்பா சொல்லி இது பண்ணி சொல்லி அப்புறம் அங்க கோஆர்டினேட்லாம் சேர்ந்து பண்ணி அல்ல அவங்களை வந்து நம்ம கட்சி விட்டு நீக்கிறோம். அவங்க வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து குடும்பத்தை பார்க்கட்டும், குழந்தையை பார்க்கட்டும், அவங்களை அரசியல் வர வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் பண்ணா அப்பயே வந்து மிகப்பெரிய ஒரு வைரல் ஆனிச்சு. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வந்து குழந்தையை பார்க்க சொல்லி வந்து ஒரு தேசிய கட்சி வந்து சொன்னாங்க, இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்நியார் அப்படி செய்தி வந்த பிறகு கூட நிறைய கட்சி அப்ரோச் பண்ணாங்க, என் கட்சியில வந்து சேருங்க, நான் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், உங்களுக்கு வந்து இது பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்நியாரை வந்து நிறைய கட்சிகள் வந்து அப்ரோச் பண்ணாங்க. அது தலித் கட்சியா இருக்கட்டும், அல்லது தேசிய கட்சியா இருக்கட்டும், அல்லது இங்க மாநில கட்சி முக்கியமான கட்சிகள் கூட வந்து அப்ரோச் பண்ணாங்க. அந்நியாரை ஒரே வாரம் சொன்னேன், இல்ல என் கணவரை வந்து விட்டுட்டு போன கொள்கையில இருந்து நாங்க வந்து என்னைக்கும் மாற மாட்டோம், அவர் என்ன கொள்கையோ அவர் எதை வந்து தூக்கி பிடிச்சாரோ அதான் வந்து நாங்க தூக்கி கொடுப்போம்னு சொல்லிதான் அன்னைய அது என்ன பாசப்பட்ட அதே மாதிரி ஏன சின்னத்தை அந்த அண்ணன் இருந்த கட்சியே வந்து ஏன்னா அது வெளியில வந்த பிறகு மத்திய பேர் ஆரம்பினா தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சின்னு சொல்லி தலைமையில நாங்களாம் பொறுப்பாளரா முக்கிய பொறுப்பாளரா போட்டு நாம் வந்து எல்லாம் பொறுப்பாளர் வந்து அன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்ப இந்த பொறுப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பாளர் இருக்கு பாத்தீங்களா, இந்த பல ஏற்கனவே பிஎஸ்பி இந்த 90% கட்சி பொறுப்பாளர் நீங்க அன்னி கூட தான் இருந்தாங்க. ஏன்னா பண்ண துரோகத்தை நேரடி தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்நியார் கூட தான் இருந்தாங்க. அப்ப நாங்களாம் சேர்ந்து அந்நியார் வந்து நாங்க வலியுறுத்தணும், உங்களுக்கு நீங்க நாங்களாம் வந்து கட்சி பொறுப்பாளர் அங்கங்க இருக்கிறோம், நீங்க வந்து உங்களுக்கு ஒரு எலெக்ஷன் பாலிட்டிக்ஸ் வந்து தேவை, உங்களுக்கு அதிகாரம் அண்ணன் தான் வந்து நம்ம வந்து இதுல நம்ம போயிட்டோம், நம்ம வந்து செயல் முடியல, ஆனா இன்னைக்கு சாவித்திரி பாயை பாதுகாக்கணும், உங்களை பாதுகாக்கணும், நம்ம இந்த வழக்க சரியா கொண்டு போகணும், ஒரு அதிகாரமிக்க ஒரு அரசை நம்ம கேள்வி கேட்குன்னு சொன்னா நாம ஒரு அதிகாரத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற அடிப்படையில வந்து நாம வந்து வலியுறுத்தணும். அதன் அடிப்படையில வந்து ஏன்னா இப்ப தொடர்ச்சியா அண்ணன் என்னைக்கு இறந்தாரோ இறந்த முதற்கொண்டு அவர் எடப்பாடியார் பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியா வந்து குரல் கொடுத்தாங்க. அண்ணோட படுகொலைக்கு தொடர்ச்சியா குரல் கொடுத்தாங்க. அண்ணோடைய படுகொலை எடப்பாடி பேசின பிறகுதான் முக ஸ்டாலின் வீட்டுல வந்து பார்த்தாரு. உன் தொகுதியில உன் சொந்த தொகுதி அது அப்போது முதலமைச்சர் இருந்த ஸ்டாலினுடைய சொந்த தொகுதியில வந்து ஒரு தேசிய கட்சியுடைய ஒரு மாநில தலைவர் பட்ட பகல்ல மிக கொடூரமா வெட்டி கொலை செய்யறான்னு சொன்னா அப்ப சட்ட ஒழுங்கு என்ன நிலைமை இருக்குன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்னைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்ட பிறகுதான் ஸ்டாலினே 3 நாள் கழிச்சு வந்து வீட்டுல வந்து பார்த்தாரு. அப்புறம் தொடர்ச்சியா எல்லா இடத்துலயும் பொதுக்கூட்டங்கள்லாம் ஆம்ஸ்ட்ராங்கோட கொலைகளை பத்தி அண்ணன் வந்து பேசுறதுனால நாம பிஜேபி கூட்டணிக்கெல்லாம் போகல. பிஜேபி அவங்க ஏடிஎம் அலையன்ஸ் இருந்தா கூட நாங்க முழுக்க எடப்பாடியார் அவங்க நம்மளுக்கு வந்து ஒரு பக்கபலமா இருப்பாரு, அண்ணனுடைய நீதி கிடைக்கும், இது பண்ணி கிடைக்கும், நம்ம தொடர்ச்சி கொள்ளு கொடுக்கறதுனாலதான் ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசி மட்டும்தான் அவங்களுடைய சீட்டு வந்து ஒரு சீட்டு வாங்கி நம்ம நின்று முடிஞ்சு நம்ம வந்து அப்படி நிக்கல. அப்படி எலெக்ஷன் நாங்க எல்லாம் பல்வேறு வலியுறுத்தி எல்லாத்தையும் ஆய்வு பண்ண பிறகு சரி நம்ம நிப்போம், நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிதான் அந்த எலெக்ஷன். அந்த எலெக்ஷன் நாள்ல இருந்து என்னைக்கு அவங்க சீட்டு அறிவிச்சாங்களோ அன்னையில இருந்து அவங்க ஒரு நாள் கூட கார்ல போய் பிரச்சாரம் பண்ணது கிடையாது. ஒவ்வொருத்தர் நடந்துதான் போவாங்க, எல்லா தெருவுக்கும் ஒரு வீடு வீடா ஏறி நடந்து கை கொடுத்து அம்மான்னு சொன்ன இது பண்ணாங்க. மக்களும் நல்ல வரவேற்பு இல்லம்மா நீ தான் வரணும் போமா. ஏன்னா அண்ணன் சமத்துல ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன் வாழ்நாள்ல நிறைய வந்து அந்த வட சென்னையில திருவிக நகர்ல வந்து ஒர்க் பண்றாங்க. ஆமா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லா மழை காலங்கள் வெயில் காலங்கள் படிக்கிற குழந்தைகள் கஷ்டப்படுற எல்லாத்துக்கும் உதவி பண்ணிருக்காரு. கட்சி அதெல்லாம் இடமே கிடையாது திருவிக சொல்லிட்டு அப்ப அவரு மிகப்பெரிய ஒரு அந்த அறியப்பட்ட நபரு, அந்த மக்களுக்கு அவர் நல்லது செஞ்ச நபரு. மழை காலங்கள் மற்ற இது கஷ்டப்படுற காலங்கள் எந்த நலத்திட்டங்கள் எதா இருந்தாலும் வந்து ஃபர்ஸ்ட் அண்ணன் ப்ரிஃபரன்ஸ் வந்து அந்த திருவிக நகர் இருந்துச்சு. ஆனா திருவிக நகர் மக்கள் ஏன் அப்படி முடிவு எடுத்தான்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா சரி நான் மனதார ஏத்துக்கிட்டோம் அதை பத்தி. சரி நம்ம வந்து ஒரு தேர்தலில் வந்து இது பண்றோம், அது அந்த அரசு நம்ம கேள்விக்குன்னு சொல்லிதான் நம்ம அந்த இடத்துக்கு வரணும்னு முடிவு பண்ணாம இன்னைக்கு அந்த அரசியல் இல்லாத போயிடுச்சு. மாற்று அரசியல வந்து மக்கள் தேர்ந்தெடுத்தான்னு சொன்னா
அது நாங்க வந்து நம்ம ஏத்தி விட்டோம். அதனால வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய மன வருத்தமோ அல்லது கண்டிப்பா. வந்து நம்ம தோத்து போயிட்டோம் ம், அப்படி ம். இந்த மக்கள் வந்து ஏமாத்திட்டாங்களா அப்படின்னு நினைக்கல. ஓகே, புரியுது. கூட பண்ணல அப்படிதான். தமிழ்நாடு முழுசும் அது பிரதிபலிச்சது. ம். அது சேர்ந்து இங்க திருவிக நகர்ல வந்து அது பிரதிபலிச்சது. பிரதிபலிச்சிருச்சு. ஆனா இன்னைக்கும் மக்கள் மனதுல திருவிக தொகுதி தெரிந்தாவே அன்னி பொற்குடி ஆம்ஸ்டாங் அவர்கள் தான் வந்து எம்எல்ஏ அந்த ஒரு மக்கள் மனதில் அப்படிதான் இருக்கிறாங்க. நம்மளாம் தமிழ்நாடு முழுசும் வழக்கு நடத்த போறோம். ம், ம். தமிழ்நாடு முழுசும் எல்லாத்தையும் சந்திக்கிறோம். அவங்க ஒரே ஒரு வைக்கிறது என்னன்னா, எப்பா அந்த உங்க தலைவருடைய ஒய்ஃப் வந்து தான் நாங்க வந்து நான் காமன் பீப்புள் சொல்றேன். ஓகே, புரியுது, புரியுது. உங்க தலைவர் ஒய்ஃப் ஜட்ஜ் நல்லா இருந்திருக்கும்பா. சொல்றாங்க. அவங்கள மட்டும் ஜெயிக்க வச்சிருக்காங்க, மக்கள் ஏப்பது பண்ணிட்டாங்களே ம். அப்படி இன்னமும் சொல்றாங்க. ம். நான் வந்து பொய்க்காகவோ இல்ல இங்க பேட்டிக்காக புரியுது. சொல்லல. ம். இது இருக்க நிதர்சன உண்மை நடைமுறை இது. இப்போ நீட் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு நாடு முழுவதும். அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். தர்மேந்திர பிரதான் அவர்லாம் பதவி விலகிட்டாரு. நீட் மரணம்னு தமிழ்நாட்டில் நடந்தது முதல்ல அனிதா, அரியலூர் அனிதா அவர்கள். அவங்களோட குடும்பத்துக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் அண்ணா அவரோட ஒரு என்ன சொல்றது, ஒரு பாதுகாவலரா இருந்ததாகவும் சரி, அவரை போய் முதல்ல போய் பார்த்ததாகவும் சரி, ஆம்ஸ்ட்ராங் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசும்போது சொன்னீங்க சார். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நீட் தேர்வுகள் பல குழந்தைகள் வந்து இன்னைக்கு வந்து உண்மையாலுமே இறந்துருக்கிறாங்க. ஆமா, தற்கொலை பண்ணியிருக்காங்க. வந்து இதானுச்சு. ஆனா தமிழ்நாட்டின் நீட் எக்ஸாம் உலுக்கிய ஒரு மரணம் எதுன்னு சொன்னா அனிதாவுடைய முதல் மரணம் தான். ஏன்னா உச்ச நீதிமன்றம் வரையிலும் போராடி அது கிடைக்கல அப்படின்னால வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வந்து மிகப்பெரிய விரக்தியில வந்து அவங்க வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க. அந்த தற்கொலை விட்டு தமிழ்நாடு முழுசும் நீட் தேர்வு வந்து ரத்து செய்யணும், வரணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்பு கிளம்புச்சு. இன்னைக்கு கூட வந்து நீட் தேர்வு இத்தனை வருஷம் ஆண்டுகள் ஆன பிறகு இன்னைக்கு தமிழ்நாட்டுல நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னா அனிதாவுடைய போட்டோ போட்டுதான் நீங்க எல்லா கட்சிகளும் இன்னைக்கு வந்து பேசுறாங்க. போஸ்ட் பிளெக்ஸ் மத்த பேசுற பொருள் எல்லாமே அனிதா பேசுறாங்க. அப்ப அந்த அனிதா வந்து ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண், முதல் குடும்ப பட்டதாரி. அந்த பெண்ணு ஒரு பெரம்பலூர் மாவட்டத்துல குன்னம் அப்படிங்கிற ஒரு பகுதியில வந்து நம்ம குக்கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு. அண்ணன் அது இறந்துட்டான்னு கேள்விப்பட்ட பிறகு அனிதாவுடைய குடும்பத்துக்கு அனிதா அவங்க குடும்பத்தை வர வச்சு, உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இறந்துச்சு, அது என் பொண்ணு மாதிரி, நான் உங்களுக்கு எல்லாமே நான் பக்கபலமா இருப்பேன்னு சொல்லிட்டு பெரம்பூர்ல கட்டமைக்க புத்த விகார்ல அனிதா அறிவு மையம் சொல்லி ஒரு அறைய வந்து ஒதுக்கி வச்சு ஏற்படுத்தின அனிதா அறிவு மையம் சொல்லி குழந்தைகளுக்கு டெய்லியும் வந்து அங்க டியூஷன் எடுக்கப்பட்டுச்சு. அந்த முழுக்குமே அந்த குழந்தைகளுக்காக விட்டார் அவர், அனிதா அறிவு மையம்னு சொல்லிட்டு. அனிதாவை பத்தி அண்ணன் பேசாத மேடைகளே கிடையாது. எனக்கு அண்ணன் இறப்பதற்கு ஒரு மாதம் முன்னாடி சேலம் வந்தப்ப என்ன சொன்னாரு, பெண் பிள்ளைங்க ஒரு 10 பேர் செலக்ட் பண்ண பார்த்தி, நான் வந்து அவங்களுக்கு வந்து IPS IAS படிக்க வைக்கலாம், நான் செலவு பண்றேன் என்கிட்ட அவர் அண்ணன் கடைசியா வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி அண்ணன் சேலம் வந்தப்ப என்கிட்ட கூட சொன்னது, பசங்களை விட்டு பெண் பிள்ளைங்களை நீ இது பண்ணு, யார் இந்த சமூகம் சார்ந்து வில்லிங்கா இருக்கிறாங்களோ படிப்பாங்கன்னு சொன்னாங்களோ நம்ம வருஷத்துக்கு ஒரு 10 பேர் நம்ம டெல்லி அனுப்பி வைக்கலாம். நம்ம வந்து IAS IPS எக்ஸாம் UPS எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து அனுப்பி வைக்கலாம், நீ செலக்ட் பண்ணி வை, நீ செலக்ட் பண்ணு, நீ கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் எனக்கு இறப்பதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு சொன்னாரு. அப்ப அந்த இதெல்லாம் வந்து அண்ணன் அந்த பெண் குழந்தைகளை வந்து அவ்வளவு நேசிச்சாரு. பெண்கள் தான் நீங்க வந்து இந்த நாட்டை வந்து காப்பாற்ற முடியும். ஒரு பெண்கள் தான் வந்து ஒரு இடத்துல அவங்களுக்கு தான் பாசம், அந்த ஒரு பாதுகாப்பு, அந்த அரவணைப்பு எல்லாம் பெண்கள் தான். ஒரு குடும்பத்துல ஒரு பெண் ஒருத்தர் இன்னைக்கு வந்து ஒரு அரசு வேலை ஆயிட்டான்னு சொன்னா அந்த ஒட்டுமொத்த குடும்பமே தலைமுறையும் மாறும் அப்படிங்கிறதுல அண்ணன் நம்பிக்கை இருந்தாரு. நீட் எக்ஸாமுக்கு இருந்தது. அனிதாவுடைய அந்த இறப்பு அண்ணனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு. அதை ஒட்டி அண்ணன் நீட் எக்ஸாமுக்காக அந்த தடை பண்ணணும், நீட் எக்ஸாம் இருக்கக்கூடாது, மாணவர்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க விஷயம் ஆனால் தொடர்ச்சியா பேசிட்டு வந்த இந்த நிகழ்வு வந்து நீட் எக்ஸாம் நிகழ்வு வந்து மிக அண்ணனை ரொம்ப பாதிச்ச நிகழ்வு அந்த இது விஷயம், அனிதாவுடைய மரணம். கண்டிப்பாக சார். ஆம்ஸ்ட்ராங் அண்ணா அவரோட மரணம் நடந்தாலும் அவரோட கனவுகள் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அவர் என்னென்ன தலித் மக்களுக்குலாம் என்னென்ன பண்ணணும்னு நினைச்சாரோ அது எல்லாமே கண்டிப்பாக நடக்கணும். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த உரையாடல் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து நிகழ்ச்சி அழைத்த அனைவருக்கும் நன்றி. ஜெய் பீம்.